ஒர்க் அவுட் டயட் பிளான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணுறீங்க, ஆனால் பெருசாக ரிசல்ட்ஸே வர மாட்டேங்குதுன்னா அதுக்கு சேஞ்சஸ் பண்ண வேண்டியது ஒர்க் அவுட்லேயோ டயட் பிளான்லேயோ கிடையாது, ரூட் காஸான இந்த விஷயம் தான். ஸோ உங்கள் உடம்புல க்ரானிக் ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதிகமாக ட்ராவல் பண்ணுறீங்க, பிரேக்கப்லேருந்து இப்போ தான் வெளில வந்திருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு பர்சனல் சுச்சுவேஷனால் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, இல்லை ஒர்க்கில் இல்லை பிடிக்காத வேலை பார்த்துருக்கீங்க, ஒர்க்கில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ லிம்பாட்டிக் சிஸ்டம் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ண இந்த இதோட ஃபங்க்ஷன் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுனால உங்களோட ஃபேட் லாஸாக இருக்கட்டும், மசிலாக இருக்கட்டும் ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக ரிசல்ட்ஸ் கிடைக்கான சான்சஸை இது அதிகரிக்கும். இப்போ உங்கள் உடம்புல ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா இன்ஃப்ளமேஷன் அதிகரிக்கும். இது ஃபேட் லாஸ் அண்ட் மசில் கெயினை ஸ்லோ பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ க்ரானிக் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கனால உடம்புல செல்லுலார் வேஸ்டேஜ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக செக்ரேஷன் ஆகும். இதனால் உடம்போட இன்ஃப்ளமேஷன்ஸ் அதிகமாகும். ஈவென்ச்சுவலாக இன்ஃப்ளமேஷன்ஸ் நம்ம உடம்புல இருக்க நம்மளோட லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் வீக் ஆகிடும். க்ரானிக் ஸ்ட்ரெஸ் எப்படி உங்களை ஃபேட் லாஸ் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, இன்ஃப்ளமேஷன்ஸ் அதிகமானாலும் கார்டிசால் ஹார்மோன்ஸ் எலிவேட் ஆகும். இது உங்களோட டெஸ்டோஸ்டிரான் அண்ட் க்ரோத் ஹார்மோனை டவுன் ரிலேட் பண்ணும். ஸோ இதனால் உங்களோட மசில் பில்டிங் ஸ்லோ டவுன் ஆகும், உங்களோட ஃபேட் லாஸ் கம்மியாக இருக்கும், உங்களோட ரிக்கவரி ஸ்லோவாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் இப்படி கூட ரிலேட் பண்ணலாம். நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆகுதுன்னா அது வைட்டல் ஆர்கன்ஸை பெருசாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ பிரெயினோட முக்கியமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உசுரோட வச்சுக்கிறது தான். நீங்கள் குண்டாக இருக்கீங்க, மசில் பெருசாக இருக்குது அண்டு ஃபேட்டு கம்மியாக இருக்கணும், இல்லை ஃபேட் அதிகமாக இருக்கணும், இதெல்லாம் பிரெயினுக்கு தேவையே கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் உசுரோட இருக்கணும். அதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு, உங்களோட வைட்டல் ஆர்கன்ஸ் அதாவது கிட்னி, லிவர், டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸு எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் செய்யணும். ஸோ உங்கள் உடம்புல இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குன்னா இந்த வைட்டல் ஆர்கன்ஸை அதிகமாக பாதிக்கும். வைட்டல் ஆர்கன்ஸை அதிகமாக பாதித்தா நீங்கள் உசுரோடு இருக்கிறதுக்கே ஒரு ஆபத்து மாதிரி. ஸோ பிரெயின் ஃபஸ்ட்டோட அதோட ப்ரையாரிட்டி ஃபுல்லாகவே இந்த இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணணும், என்னோடய வைட்டல் ஆர்கன்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் டேமேஜ் ஆகிருக்கு, அதை நான் சரி பண்ணணும்னா அந்த இதிலேயே சுற்றிகிட்டே இருக்கும். அதுக்கு ப்ரையாரிட்டி ஷிஃப்ட் பண்ணிடும். ஸோ இப்போது இதுவே இந்த இன்ஃப்ளமேஷன் நம்ம கம்மி பண்ணும் போது நம்ம வைட்டல் ஆர்கன்ஸ் எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக இருக்குமா, நம்ம உடம்புல மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக நார்மலாக நடக்க ஆரம்பிச்சோம். இப்போது நீங்கள் மசில் பில்டிங் பண்ணுறதுக்கு மசிலை நீங்கள் மசிலுக்கு தேவையான மெட்டபாலிக் இது கொடுக்குறீங்க, இல்லை மசில் தேவையான எம்டர் ஆக்டிவேஷனை ஜாஸ்தி பண்ணுறீங்க, சிக்னல் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட மசில் பில்டிங்கான ப்ராடக்டியை ஷிஃப்ட் பண்ணி மசிலை பில்ட் பண்ண ஆரம்பிக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு கேலரிஸை நீங்கள் லைட்டாக கம்மியாக சாப்பிட்றீங்க, மற்ற ஃபங்க்ஷன் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னா அஃப்கோர்ஸ் உங்கள் ஃபேட்டை யூட்டிலைசேஷன் பண்ணி எனர்ஜியை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி அது உடம்பு எல்லாம் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நல்லா உங்களுக்கு ஃபேட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே டே டு லைஃப்பில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் க்ரானிக் ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வரத்துக்கு க்ரானிக் ஸ்ட்ரெஸ்க்கான ரீசன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து வெளியே வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு பிடிக்காத வேலை இருக்குது அப்படின்னா வேலையை ஷிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணணும். லாங் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா லாங் ட்ராவல் கம்மி பண்ண ட்ரை பண்ணணும். இப்போ ஒரு பிரேக்கப் ஆகுது, அதுலேருந்து அவங்க வெளியே வர ட்ரை பண்ணணும். உங்கள் டயட்டில் ஃபஸ்ட்டு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கணும். ரெண்டாவது ஆன்டிஆக்சிடென்ட் ரிச்சான ஃபுட்ஸ் சாப்பிடணும். லைக் நெல்லிக்காய், சின்னமன், பட்டைன்னு சொல்லுவாங்க அது, அதுக்கப்புறம் கோவா, தென் நவாப்பழம், இதெல்லாம் சேர்த்துவோங்க உங்கள் டயட்டில். தேர்ட் சப்ளிமெண்ட்ஸ், ஃபிஷ் ஆயில், விட்டமின் D3, விட்டமின் இ, விட்டமின் சி சப்ளிமெண்ட்ஸ் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் இல்லை நியூட்ரிஷனை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கிறது பெட்டர். அப்புறம் கடைசியாக சரியான தூக்கம், 7 to 8 hours மினிமம் தூங்குங்க. ப்ரீதிங் எக்ஸசைஸ் டெய்லியும் பண்ணுங்கள், அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 minutes ஆச்சு பண்ணுங்கள். அப்புறம் தண்ணி நல்லா குடிங்க. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 3.5 liters 4 liters. நீங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுறீங்க, அதிகமாக வேர்வை போகுதுன்னா 5 liters 6 liters வரையும் தாராளமாக குடிக்கலாம். ஸோ உங்களோட லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் சிஸ்டம் நீங்கள் நல்லா பார்த்துட்டிங்கன்னா உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த், உங்களோட பயாலஜிக்கல் ஹெல்த் லாங் டேர்ம் நல்லாயிருக்கும். ஸோ இது அப்படியே உங்களோட ஃபேட் லாஸும் மசில் கெயினும் ப்ராப்பராக ஃபாஸ்ட்டாக ரிசல்ட்ஸ் கொண்டு வரதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் நிறையா ட்ரை பண்ணிட்டீங்க, பட் ஸ்டில் உங்களுக்கு ஃபேட் லாஸ் மசில் கெயினில் ரிசல்ட்ஸே வர மாட்டேது, உங்களுக்கு ஹார்மோனிட்டாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அதனால ரிசல்ட்ஸ் வர மாதிரி நினச்சிங்கன்னா டாக்டர் பாலாவோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அவர் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவரும் நிறைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் உங்களுக்கு லைஃப்பில் ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் அதிகமாக இருக்குது, நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, பிஸிடேடாக இருக்கீங்க, கம்மியான டைமில் எப்படி ஒர்க் அவுட் டயட் பிளானை ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரில, ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கீங்கன்னா என்னோட ஃபிட்னஸ் சிஸ்டமில் அதுக்கான தீர்வு இருக்குது. நானும் எக்கச்சக்கமான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கேன். ரொம்ப கம்மியான ஒரு டைமில் ஒர்க் அவுட் டயட் பிளானை ஃபாலோ பண்ணி, ஹோம்மேட் டயட் பிளான் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு 30 நிமிஷம் தான் போதும். வீட்லேருந்து ஒர்க் அவுட் பண்ணலாம், இல்லை 30 நிமிஷம் தான் போதும். ஜிம்மு போய்ட்டு ஒர்க் அவுட் பண்ணி சூப்பராக ரிசல்ட்ஸ் கொண்டு வரலாம். ஹோம்மேட் டயட்டே ஃபாலோ பண்ணலாம். ஸோ என்னோட ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்கள், நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன்.